இப்படி உட்காந்துக்கிட்டு போறவங்க வரவங்க பேசினா என்ன அது நல்லா இருக்காதுல்லம்மா. நீங்க நம்புறீங்களா? இல்ல நான் கேக்குறேன். நான் அப்படி ஆக்டிங் பண்ற ஆளா இல்ல நேச்சரா ஆக்டிங் பண்ற ஆளா நான் சொல்ல. அவங்க சொல்றது இப்ப உங்களும் கேட்கணும் அவங்களும் கேட்கணும்ல. கேக்குறீங்க. ஆனா ஒரு வார்த்தை பார்த்து சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நான் சொல்ல மாட்டேன். மேடம் எங்க அம்மா எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க. எல்லாரும் கோரஸா சேர்ந்தா அதுல பாட்டு மெயினான பாட்டு கிடையாது. இல்ல பிளாக்ல குடியிருக்கிறவங்க வந்திருக்காங்க. ஆமா, வேற எந்த பிளாக்ல இருந்து வரல. தனித்தனியா சிங்கிளா ஒவ்வொருத்தவங்க கேங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எல்லா வீட்டுல வந்திருக்கீங்களா? என்னப்பா தான் வந்துச்சு 3 மாசமா 2 மாசமா. அவங்ககிட்ட கேக்குறேன். உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா? பேசவும் இல்ல. நான் உங்கள்ட்ட பேசிட்டேன். திறந்துருக்கேனா? இல்ல. இல்ல எச்சி தண்ணி ஊத்த கதவை திறந்தாலும் சரி மேடம். கரெக்டா என் கதவை திறந்தோடனே அவங்க கதவை திறந்துருவாங்க. திறந்துட்டு மவுத் ஆயிடுவேன். அல்லா கேட்பான். சொன்னதே இல்லன்னு சொல்லாதமா. சொன்னதே நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஒண்ணு கேட்க என்னப்பா படிச்சுட்டு என்ன வேலை பார்க்கற தம்பி? ஒரு பையன் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? நான் அவங்ககிட்ட தானே கேட்கிறேன். ஒன்ன சவுண்டா கேட்பீங்க. நீங்க எதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், பதில் அடிக்க மாட்டேன். அந்த அண்ணனா தம்பியா? தம்பி 2 பேரு. என்ன பிரச்சனை? நியாயமா பேசணும். நீ படிச்ச பையன் இல்லையா? நீ படிச்ச பையன் சரியா? யார் மேல தப்பு இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். சொல்லு. அம்மா மேல தப்பு இருந்தாலும் சொல்லு. மத்த பிளாக்ல உள்ளவங்க மேல தப்பு இருந்தாலும் சொல்லணும். நியாயமா பேசணும். அவங்க 2 பேர்த்தையும் விட்டு நியாயமா பேச. சரியாப்பா? சரியா? நியாயமா பேசணும். யார் மேல தப்பு, யார் அனாவசியமா பேசுறாங்கன்னு என்கிட்ட சொல்லு. தாராளமா சொல்லலாம். பேசணும்னு சொல்லி போட்டு அடிச்சாங்க. நியாயமா பேச சொல்லிட்டேன். அம்மா பேசினாங்களா மத்தவங்க பேசினாங்களா? யாரு அதிகமா லூஸ் டாக் பண்றாங்க தேவையில்லாம? யாரு 15 பேர் அடிச்சாங்கன்னா எதுக்கு அடிச்சாங்க? அம்மா என்ன பேசினாங்க? அடிச்சதுக்கு அம்மா 2 வார்த்தை பேசினாங்க. யாரு அடிச்சதுக்கு? அவங்களாம் சேர்ந்து அடிச்சதுக்கு அம்மா 2 வார்த்தை பேசி. இப்ப 10 பேர் வந்து உன்னை அடிக்கிறாங்கன்னா எதுக்கு அடிக்கிறாங்க? ஆசை கூட்டக்கூடாது. இருக்குமா? எதுக்கு அடிக்கிறாங்க சொல்லு தம்பி. இப்ப என்னை வந்து ஒரு 10 பேரை வந்து அடிக்கிறாங்கன்னா எதுக்கு அடிக்கிறாங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் அப்படித்தானே? பயப்படாம நிதானமா சொல்லு. இப்ப என்னை உங்க அம்மா வந்து 10 பேர் அடிக்க வராங்கன்னா எதுக்கு அடிக்க வராங்க? காரணம் தெரியாம எப்படி அடிக்க வருவாங்க? ஏமா நான் ஒன்று பாருங்க வீட்டுக்கு சம் கூட்டிட்டு சொல்றது விடுமா என்னது குடிப்பாங்க அம்மா இல்ல இப்படி பேசுறாங்க உங்க அம்மா. என்ன நான் சொன்னேன் அவங்க போராட்டத்தோட நிலவுன்னு சொல்லிட்டான். இந்த அம்மா வாய்ப்பை எடுத்து பாருங்க யாருன்னு. நான் உங்கள்கிட்ட பெரிய பேச்சு நியாயமா பேசணும். யாரோட வாய்ப்பு யாரோட பேசணும் குறை வாய் தெரியுங்களா? சரி உங்களுக்கு வேற வீடு மாறிக்க இருக்குமா?
இதுக்காண்டி அடிச்சாங்களா? நான் தான் கழுத்தை பிடிச்சு நிறுத்தினா அம்மா சொன்னாங்க. நீங்க ஸ்கிரீனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சு நிறுத்தேன்னு சொன்னது யாரு? அடிச்சது யாரு? நான் தானே. என்னதான் சொன்னாங்க அம்மா? நீங்க தான் இருந்தீங்க. கழுத்தை பிடிச்சது என்னதான் சொன்னாங்க? அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கேளுங்க. அந்த வீடியோ மட்டும் கழுத்தை பிடிச்சது மட்டும் போலீஸ்காரு சந்தானங்கிறவர்கிட்ட நான் பேசினேன். கதவை தர்றா சந்தான சார் உன்கிட்ட பேசணும்னு கதவை தட்டினேன். திறந்தீங்களா? நான் கேட்டது போலீஸ்கார்ட்ட பேசினேன். அவர்கிட்ட போன கூடன்னு சொன்னாங்க. சரியா? நான் போன கொடுத்ததா வந்தேன். நான் சொல்றேன், உங்க அம்மாவை கொஞ்சம் வாய் அடைக்க சொல்லு. நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், உங்க 2 பேர்த்துக்கு நான் பேசல. வாய் அடைக்க சொல்லு. சரியா? 16 குடித்தனம் இருக்காங்க. இருமா, எல்லாருமே வேலைக்கு போறவங்க வரவங்க. சும்மா வெளிய உட்கார்ந்துக்கிட்டு நாசமா போகணும், நான் சாகணும், வெள்ளிக்கிழமை செத்து போகணும் இந்த பேசக்கூடாது. பேசக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி இருங்க, நான் வந்து எதுவுமே பேசாம பேசுறாங்க. 16 வீட்டுக்காரங்க வண்டி எங்கதான் நிப்பாட்டுவாங்க. நான் வந்து பொதுவா பேசுறேன். சரியா? நம்ம இத இது ஆயுத பூஜை அன்னைக்கு அவங்க கால கட்டி இருந்து சொன்னேன். ஓகேவா? எங்க இருக்குன்னு பாருங்க. இவங்க மேல உள்ள வெளியில எங்க இருக்குன்னு பாருங்க. நீங்களே பாருங்க. மோட்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்களே சொல்லுங்க. நான் தெரியாம செய்யல, தெரிஞ்சுதான் செஞ்சேன். அவங்க பார்வை பாத்தீங்களா? அது எங்க உட்காந்து அந்த மொபைல அவங்கதான் உட்காந்துதான் இல்ல அவங்க மேடம் இப்படி உட்காந்துட்டு தலை விரிச்சு போட்டு தலை சீவிட்டு இருந்தா எப்படி நல்லது கெடுத்து போவாங்க? அந்த மொப்பில இருங்கம்மா, சொல்லியாச்சு. அந்த உட்கார்ல வீட்டு வாசப்புள்ளதான் நீ உட்காரணும். அதேதான் உட்கார்ந்துருக்கேன். நீ எதுக்கு அங்க போய் உட்கார்ந்துட்டு தலையை வச்சு போட்டுக்கிட்டு 4 பேர் வேலைக்கு போறாங்க. ஆம்பளை ஓ வீட்டுக்கு ஆம்பளை பசங்க வேலைக்கு போவாங்களா? ரைட்டு, எல்லாருமே அங்க உட்காந்து நான் கேட்கிறேன். அது கேளுங்க. அவங்கதான் முதல் பேசிருப்பாங்க. மற்றதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைங்க பேசுறேன். தம்பி, கலெக்டர் கொடுத்த வீடுன்னு சொல்லி நீங்க அதிகாரம் பண்ணிட்டு இங்க உட்காரக்கூடாது. நியாயமா பேசணும், நியாயமா நடக்கணும். நான் நினைச்சா இந்த கலெக்டர்கிட்ட போய் சொல்லி உங்களுக்கு வேற எங்கேயாவது மாத்தி வீட கொடுத்துருவேன். புரியுதா? நான் தான் உங்க அம்மாக்கு வீடு மறந்துட்டியா? எங்க பாத்தேன்? எங்க பாத்தியா? என்கிட்டே தான் நீ வீடு பணத்தை கட்டினா வீடு கொடுத்தேன். எப்ப? நாகமங்கலம் வீடே இல்ல. இந்த வீடே சொல்றேன். அதே மாதிரி நாகமங்கலத்துல ஒரு வீடு இருக்கு. இல்ல எங்க பேரு இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? அங்க வீடு தானே, அங்க இருந்துதானே இங்க வந்திருக்கீங்க. அங்க பிரச்சனை ஆகி சண்டை போட்டுதான் இங்க வந்திருக்கீங்க. இந்த இடத்துலயாவது நம்ம அமைதியா இருக்கணும்ல. இருங்க, நான் அந்த பையன் தான் இங்க வந்தா அமைதியா இருக்கணும்லப்பா. இங்க வந்தா அங்கதான் பிரச்சனையாகி இங்க வந்திருக்கீங்களா? இங்க வந்தாலும் அமைதியா இருக்கணும்ல. என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்க அம்மா மூட சொல்லு. தேவையில்லாம பேச வேண்டாம். சோத்த ஆக்கணுமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமான்னு இருக்கணும். அப்படின்னா அப்படின்னா இருங்கம்மா. நீ அப்படி இல்லம்மா. எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. சரிங்களா? சரிப்பா. என்னது? நான் பாத்திருக்கேன். என்ன சொன்னீங்க? பாத்திருக்கேன் மேடத்தை. என்ன சொன்னீங்க? மேடத்தை பாத்திருக்கேன். மதுரையில நான் மதுரைக்காரி தான். இல்ல, உங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா எதுவுமே முக்கியமான இது நான் பாய்காட்டுல வச்சு திங்கிங்ல இருப்பேன். நான் ஒன்னும் தப்பா சொல்ல மாட்டேன். ஒரே வார்த்தையில பல மீனிங் அடங்கும். நான் பாத்துட்டு நீங்க சொல்ல மாதிரி காலைல போறேன், நைட்டு வரமே பேசாம இருக்கேன். என்னை யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாது, யாரும் தொந்தரவு கொடுக்க கூடாது. நான் வழி மூலம் மத்தவங்களை டார்ச்சர் பண்ணாம இருமா. நான் வாசல உட்காந்து பேசாம இரு. சரியா? ஆமா. நீ எதுக்குமா அசிங்கமா பேசுற? அசிங்கமா யார் பேசுனா? ஏன் சொல்லக்கூடாது? அசிங்கம் பேசுறேன், அசிங்கம் பேசுறேன். சாட்சி என்னமா? ஏமா கேமரா எதுக்கு வச்சிருக்க? யார கேட்ட கேமரா வச்ச? எதுக்கு வைக்கிறோம்? சும்மா இந்த வீட்டுக்கு அலர்ட் பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கூட கேமரா. நீ நார்மலா இந்த வீடியோ பார்க்கற மாதிரி கேமரால கொஞ்சம் பாத்து கொள்றீங்க. கேமரா எடுத்தா சும்மா சும்மா பேசுறாங்களே. நீ வீடியோல கேமரா பாக்குறீங்க. டாக்டர் வண்டி கார போட்டு நீ பாக்குறது நியாயம்.
சாமி ஈரோடு இருப்பா ஒரு நிமிஷம் நீ பேசாதப்பா. கேமரா வச்சு எல்லா பிளாட்லயும் வச்சிருக்காங்க, பொதுவா வச்சிருக்காங்க. உன் வண்டி திருடு போச்சுன்னா தெரிஞ்சிடும், கண்டுபிடிக்கலாம். சரியா? உன் வண்டி என்ன வண்டி? இந்த கேமரா 2 நாள் தான் திரும்பி இருக்கு. எல்லாம் சொன்னேன், எனக்கா ஒரே ஒரு அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் நீங்க கேட்டு வாங்கிட்டாங்க. காசு எடுத்தாங்க, வந்து கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் இப்ப நீ நடந்து போற எடுப்பியா எடுக்க மாட்டியா? எடுக்கவே மாட்டேன் நான். நீ டைமனே போடு, நீ பவனுக்கே போ, நான் தொடவே மாட்டேன். அடுத்தவங்க போறது அவங்க எனக்கு ஒரு தடவை எனக்கு செல்போன் வச்சாங்க, அவங்க செல்போன் எனக்கு தெரியும், நான் எடுத்து அங்க கேட்டுட்டேன். 16 வீடு இருக்கு. இந்த இடத்துல ஒரு 10 ரூபா 100 ரூபாய் இருந்துச்சுன்னா யாருமே அதை எடுப்பாங்க. யாரையும் எடுக்க கூடாதுமா, நான் எடுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி வளர்ந்தேன். நீ அந்த வளர்ப்பு வேணா அப்படி இருக்கான். சரியா? 15 வீட்டு சாவி உங்க வளர்ப்பு அப்படி இருக்கான். காசு 10 ரூபா கிலோ யாரும் எடுக்க வைக்க செல்லு வந்து அவன் தெரிஞ்சிருக்கா எடுத்திருக்கான், கொடுத்திருக்கான், எடுத்து கொடுத்திருக்கான். 100 ரூபாய் வந்து 16 வீட்டுக்காரங்க நடக்கும்போது கூட பேண்ட் பைக்ல இருந்து கீழே விடுறான். அவரு கூட போகும்போது பேசாம போனாரு. அவரை ஒண்ணு நான் தப்பாவே இன்னமும் சொல்றேன். நீ உங்க கண்ணுக்கு அந்த 100 ரூபாய் தெரியலையாப்பா? தெரியல. அவர் பாட்டு வேலைக்கு போக வருவாரு, எடுக்க மாட்டாரு. நான் மழை செய்வாங்க. கீழே இருந்தா எங்க இருந்தா எங்க இருந்தாலும் எடுக்காத செய்வாங்க. இப்ப நான் தான் மேல 2 டிப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன். அது எழுதி இருக்குமா? இந்த வீட்டுக்குள்ள கூட அவங்க வந்தது கிடையாது, வெளியே நின்றுதான் பேசுவாங்க. நீங்க ஒண்ணு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். டாக்டர் ஒண்ணு நடத்துறாங்க. ஒவ்வொரு பையனுக்கு ஒரு 4 பேருக்கு 4 பிரச்சனை நம்ம எப்படி அமைதியா இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. 2 பிள்ளைகளை பெற்ற இரு என்ன பாவம், என்ன பாவம்? பாவம் நீ செஞ்சிருக்க, புரியுதா? நம்ம முன்னால என்ன பாவம் செஞ்சோமோ நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு இது வந்திருக்கு, புரியுதா? நானும் ஒரு டைம் சொல்றேன். நாம நான் உங்களுக்கு சொல்றேன், நாம என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்தை பிள்ளைகளுக்கு வந்து பறி செஞ்சிருக்கு. அப்ப 2 பிள்ளைகளும் ஒரு உடம்பு முடியாத பிள்ளைங்க, நமக்கும் உடம்பு முடியல, நம்ம புருஷனுக்கு இந்த மாதிரி இருக்கு. நாம எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாதம்மா? வயசு எத்தனை? வயசு எத்தனை? 68 வயசு. 68 வயசு. இந்த பையனுக்கு வயசு எத்தனை? 28. 40 வருஷங்கள். உங்களுக்கு 40 வயசப்ப அந்த பையன் வரும் இல்ல. அதுனா பல ரீசன். அதுனா பாத்தீங்கன்னா நீங்க ஓகே ஓகே நான் பல பிரச்சனை. இருமா சொல்லக்கூடாது. இவ்வளவு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கதான் செய்யும். பேசுறேன் பேசுறேன் இருங்க, நான் பேசுறேன். சரியா? நான் பேசுறேன். சரியா? அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு இருக்கும்போது நம்ம டெய்லி வந்து சாகுறோம். அப்ப நீ வீட்டுக்குள்ள உட்காந்து பிரேயர் பண்ணி இதெல்லாம் செய்யணுமே தவிர மத்தவங்க வந்து நாசமா போ, கொள்ளையில போ, நீ போன இடத்துல அடிபட்டு செத்துருவேன்னு பேசக்கூடாது. அப்படி சொல்ல ஒரு நிமிஷம் நம்புறீங்களா? நான் அது நம்புறேன்னா இல்லையா? இருங்க இருங்க, நானும் ஆண்டவனை நம்புவேன். சரிங்களா? தப்பு செஞ்சவங்க ஒன்னே சொல்லிக்கிறேன். பல அர்த்தத்துல தப்பு செஞ்சால் பாலை தூக்கிட்டு இப்படி வச்சு காருக்கு இப்படி போனேன். தப்பு அது தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சரியா? நீயா இருந்தாலும் சரி. ஆமா, அன்னைக்கு நீ வந்து 10 பேர்த்த திட்டி இது பண்றீங்களா? நான் திட்ட மாட்டேன், அதே சொல்லக்கூடாது. திட்ட மாட்டேன். இல்ல
அது அது நம்ம பிள்ளைகளை பாதிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க இந்த வார்த்தைய நான் திட்ட மாட்டேன். புரியுமா? இப்ப நீ மத்தவங்க திட்டுற இருமா திட்டேன்னு சொல்லக்கூடாது மேடம். நீங்க திட்ட பாத்தீங்களா? நீங்க திட்டவே வாயில வராதே வாக்குல என்ன அது கடைசியில பண்ணுவோம். நீங்க திட்டாதனாலதான் அவங்க எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா சொல்லுங்க. அப்பா அதெல்லாம் குடிசை மாற்று வாரியத்தை நான் யார்ட்டையும் பேசுறேன். சிச்சுவேஷன் என் ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி சொல்றீங்க. அதுக்கு தந்தாப்புல உங்ககிட்ட இல்லையா? பாத்தீங்களா பாத்தீங்களா ஃபேமிலி சிச்சுவேஷன் சொல்றீங்க. நம்ம குடும்பத்துல இவ்வளவு இது இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம இருக்கணுமா? பொண்ணு கூடி வருது ஒரு பொண்ணு புள்ளைக்கு. ஐயோ அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. அந்த பையனுக்கு பொண்ணு அதெல்லாம் நீங்க யார் சொல்றா? சொல்லுங்க மேடம். இருமா 4 பேர் சொல்றாங்கல்ல, யாரோ 4 பேர் தானே சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க. இப்ப இங்க இருக்க 4 பேரும் சொல்றீங்க. இருமா 4 பேர் யாருமா? ஏமா இதுக்குன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க நீ பிச்சைக்காரி. இருமா இருங்க. அந்த 4 பேர் வீட்லயும் பொண்ணுமா பையன் இங்க இருக்காங்கல்ல, கடவுள் ஒருத்தர் அந்த வார்த்தை தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி அவங்க சொல்லிருந்தா அந்த படம் அவங்க சரியா? எனக்கு ஒண்ணும் தண்ணி வேண்டாம் சரியா? சொல்லுங்க. அப்படி அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க வீட்லயும் பொண்ணு பிள்ளைங்க இருக்குங்களா, சொல்லுங்க. அந்த படம் நான் ஒண்ணு வேண்டாம் சரியா? ஒண்ணு வேண்டாம். நீங்க வாங்க வீடு அது பாரு. நான் என்ன சொல்றேன், தப்பு மட்டும் வந்திருக்கேன். 2 பேர்த்தையும் சத்தம் போட்டு தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் சத்தம் போட்டு போக தான் வந்திருக்கேன் சரியா? தம்பி இனி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னாச்சு? நான் வாய் மூடிட்டு காலைல போயிட்டு நைட்டு வர டோரை லாக் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறேன். இப்ப ஈவினிங் டைம்ல வெளியே வந்து உக்காந்தா பிச்சைக்காரி பிச்சைக்காரி என்ன பிச்சைக்காரி இருமா. நீ இப்படி உட்காரும் போது யாரு சொல்லி இருக்காங்க. நான் தான் சூஸ் பண்ணி ஆளை காமிக்கிறேன். திருக்கா பிடிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு பார்த்து பிச்சைக்காரி சொல்லிருக்காங்க, திருக்கா பிடிச்சிருக்கு. ஆமா சொல்லி இருக்கிறாங்க மேடம். சொன்ன யாருப்பா சொல்றீங்க? அப்படி சொல்லவே இல்ல. நீ சொல்றது மட்டும் சொன்னது யார் பக்கத்துல இருக்கவங்க இதுக்குன்னு ஒரு வார்த்தை நான் பேசணும் வராது வெளியில. அதாவது அந்த அம்மா இல்ல சாந்தாமா வரட்டும், சாந்தாமா வரட்டும். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவங்க வந்து புரோக்கர் தான். எல்லாமே ஒண்ணு அப்படியே இந்த பாருங்கப்பா, நான் எல்லாத்துக்கும் பொதுவா பேசுறேன் சரிங்களா? நீ வந்து இந்த வீட்டை தவிர 15 வீடு இருக்கா, இந்த வீட்டை திரும்பி கூட பாக்காதீங்க. திரும்பி கூட பாக்காதீங்க புரியுதா? இந்த வீட்டுல எதுவும் நடந்தா கூட எட்டி பாக்காதீங்க புரியுதா? இப்ப இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு அக்கம் பக்கத்துக்கு தான் முத வருவாங்க. உண்மையே இல்லையா? சொந்த பந்தம் அதுக்கப்புறம் தான் வரும் சரிங்களா? அப்ப இந்த அம்மா இப்படி உங்களதான் பேசுதுன்னு சொன்னா இந்த அம்மாக்கு ஏதாவது நடந்தா கூட நீங்க யாரும் வராதீங்க. எக்கேது கட்டு போறாங்கன்னு நீங்க விட்டுருங்க. இவங்க பேசுறாங்களா, நாத்தமா போட்டு வெள்ளிக்கிழமை அழிஞ்சு போயிருப்பீங்க, சனிக்கிழமை செத்து போயிருப்பீங்கன்னு சொல்றாங்களா? அந்த அம்மா என்ன அவ்வளவு பெரியதா அம்மா? இந்த அம்மா சொல்றது நமக்கு உடனே படிக்க போகுது. படிச்சுமா அன்னைக்கு மதியானம் எங்க மாமா இறந்தாரு. எத்தனையோ பேர் அடிபட்டு வராங்க. வீட்டு வாசல்ல வேலைக்கு போறப்ப இருங்க. அது இல்லாம அந்த அம்மா வீட்டுக்கு வேலை பார்த்து கொடுத்தவர் அவரு.
பாவம் இல்லையா? அவ்வளவு சாப்பிட விடலாமா? இங்க பாருங்க அந்த டோர் அவங்க போட்டு கொடுத்தாங்க. அவர் வீட்டுல என்ன பிரச்சனையில பேசுவார். நம்மள தானே சூஸ் பண்ணி பேசக்கூடாது. அது எப்படிங்க? அது உங்க வீட்டுக்கு இல்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஏண்டி இப்படி என்ன மீண்டோட தலையதான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. நீ வரும்போது நீ வர்றேன்னு வாய் முடிக்க பேசும்போது வாய் எப்படிமா? அவன் வண்டி எடுத்துட்டு மேலே கிளம்புறான். முன்னாடி தப்பு இல்ல. ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு நான் ஏதோ என் ஃபேமிலி மேட்டர் நீங்க சொன்னீங்க. இப்ப 15 குடும்பம் நாங்க இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கோம். நீ வந்துட்டீங்கன்னா நான் கடைக்கு வாணி இந்த 15 குடும்பம் இருக்கும்ல, கோவில்ல பேசணுமா? 15 வீட்டையும் சேர்த்து பேசக்கூடாது. அம்மா பேசுறேன்னு வந்துச்சுனாக்கோ நான் பாவபட்சம் பார்க்கவே மாட்டேன். எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்க அதே மாதிரி நான் பாவபட்சம் பார்க்க மாட்டேன்னா உங்களுக்கு வீடு கொடுத்தது பிரதீப் குமார். இந்த கலெக்டர்கிட்ட போய் நான் உண்மையை சொல்லிட்டு உனக்கு வீடை மாத்தி கொடுத்துருவேன். பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில இருந்து நான் மாத்தி செஞ்சிருவேன். அவங்களே மாத்தி பண்ணீங்க. 2 பேர்ட்டையும் சொல்லுங்க. சரி பையன் முடியாது பையன் ஓகேவா? நான் என்ன பண்றேன்? நான் என்ன பண்றேன்? நீ காலி பண்ற. சரியா? நீ காலி பண்ணு. ஏன் அவ்வளவு காட்டமா இருக்கு? சொல்லு. 30 வருஷமா இருக்கா சார்? எனக்கு இளங்கா சார் யாரும் பண்ணல. இளங்கா சார் போட்டு நான் சொல்றேன். உங்க அம்மா அம்மா எப்படி இருப்பேன்னு சொல்லியா? ஏங்க நான் பாத்துட்டேன். வந்து 1 மணி நேரத்துல நீங்க உங்களுடைய ஆக்டிவ் பண்றத நான் பாத்துட்டேன். என்ன சண்டைக்காரியா? பாத்துட்டேன் தான் சொல்றேன். ஓகே நீங்க கெஸ் பண்ணி சரியா? நான் ஒருத்தர் உங்களுக்கு எப்படி ஏசு இருக்குமோ அது மாதிரி எனக்கு ஒரு இது இருக்கு. பார்த்தோம் சொல்லிடுவேன். சரியா? சரி நீங்க அது உங்க திங்கிங். நான் ஒண்ணு மாய பேசல. உங்க திங்கிங் வந்து 22 உனக்கு முத வீடு கொடுக்கும் போதே நான் பாத்துட்டேன். கெஸ் பண்ணிட்டேன். சரி நான் ஒண்ணு ஆர்குமெண்ட் பண்ணேன். நோ ஆர்குமெண்ட். ஓகே சரியாமா? நான் ஒண்ணுமே ஒண்ணும் பேச மாட்டேன். நீ வந்து என்கிட்ட வந்து வீடு வாங்கும் போது உங்களை பார்க்கவே இல்லை. அங்க ஆளை தொட்டுக்கு பேர மறந்து போச்சு. ஓகே சரியா? பண்ணிட்டேன். எப்படின்னு அவங்க பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். கெஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே கெஸ் பண்ணிட்டேன். உங்களை வரும்போது உங்களை பார்த்துதான் நான் அமைதியா போயிட்டேன். தடவை இதான் லாஸ்ட் பாடி. மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்து கலெக்டர் சொல்லி உங்களுக்கு வேற எங்கேயாவது மாத்தி விடு கொடுத்துருவேன். சரி சொல்லுங்க. ஓகேவா? சரி சொல்லுங்க. சரியா? இங்க பாருங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் வேற வீட்டுக்கு போக தான் தயாரா இருக்கேன். வேண்டாம் அதெல்லாம் சபைக்கு இருக்கட்டும், தப்பு கிடையாது. நாய் நம்ம மனுஷன் தானே. நாய் பின்னாடி வந்து ஒண்ணுக்கு இருக்கவும் பேரவும் செய்யறாங்க. கஞ்சா அடிச்சுட்டு அதுக்கு அவன் சொல்லாம நான் பேர் சொல்ல மாட்டேன். குழந்தைங்களா பொண்ணுங்க என்ன 15 வயசு குழந்தைங்களா டீனேஜ்ல முடியுது. அதாவது அப்படி பின்னாடி போயிருக்கு. பொம்பளை பிள்ளையா விட்டா நாயின்னு சொல்றேன். இவனுக்கு இவன் போய் சொல்ல மாட்டான். சொல்லுப்பா. பசங்க பின்னாடி போயிருக்கான். எந்த பசங்க தெரியுமா? 4. உங்களுக்கு சொல்லலம்மா. நான் போய் சொன்னேன். அவங்களதான் கேட்கிறேன். சரிங்க மேடம். 5-6 மாசம் இல்ல இந்த பிளாக்ல இருக்கிறவங்களா இல்ல வெளியே உள்ள ஆளுங்களா? இந்த சைடு உள்ள பிளாக்ல உள்ளவங்க. இந்த பிளாக்ல இல்ல இல்ல ஏன்டா அப்படி விண்டோ கிட்ட பேசுறீங்க? 6 தானே. ஏய் கிளவியா கலத்துக்கு அடி கிளவியா? சத்தியம் பண்ணு. நான் சத்தியம் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் உன்னை திட்டி இருக்கேனா? உன்னை நான் திட்டி இருக்கேன். அண்ணனையும் நான் திட்டி இருக்கேனா? இன்ன வரைக்கும் இந்த 15 குடும்பத்துல யாராவது ஒருத்தன் ஏதாவது சொல்லிருக்குமா? சொன்னது இல்லாம எங்க அம்மா ஒரு தடவை உங்க அம்மா சொன்ன அம்மா என்ன பேசிச்சு? உங்க 2 பேரும் உங்க அம்மா பொய் சொல்ல மாட்டா. நிக்கிறவங்க தான் பொய் சொல்லுவாங்களா? உங்க பிள்ளை பொய் சொல்லனா உங்களுக்கு வச்சுக்கோங்க. பிரச்சனை வந்து உங்க அம்மா தான். எதுக்கு தேவையில்லாம பேசணும்? எதுக்கு தேவையில்லாம காலையில என்ன? நான் அப்படி இல்ல. காலையில வந்து சோழத்துக்கு மேல தூக்கி போட்டாங்க. பேசாம இருப்பான். இவங்க காலைல ட்ரெஸ்ஸிங் பண்றதை இங்க வாசல்ல போறாங்க. நான்
போட்டேன். நான் சாக்கடையில இருக்கு. சாக்கடை. பக்கத்துல இருந்து அந்த சாக்கடையில இருந்து எப்படி இங்க வந்து அடைச்சு போய் பேஸ் தண்ணி போக பாக்ஸ்ல மாட்டேன். ஐ மீன் பேஸ் பாக்ஸ்ல குப்பை தொட்டில பேரல் அதுலதான் அதுலலாம் போடல மேம். இங்க கடந்து என் குழந்தையோட கையில எடுக்க போய் என் குழந்தைய நான் உள்ள காட்டு இல்ல காட்டு மேடம் இரு மேடம். அம்மா அம்மா போய் சொல்ல மாட்டேன். போட்டாங்க. வேணும்னுக்கே போடல. ரைட். ஓம் பாயிண்ட்டுக்கு வேற. தூக்கும் போது போட்டாங்கல்ல. அது எடுத்துடணும். யார் எடுக்கணும்? கேமரா தான். அவன் எத்தனை தடவை எடுத்து கிளீன் பண்ணி நீ எதுக்கு எடுக்கணும்? உங்க அம்மா ஏன் அதை தூக்கி குப்பையை வெளியே போடுறாங்க? அப்படியே குப்பை கூட்டு வரல. இந்த இடத்துல தேய வச்சு அப்படியே அடியில வெளியே எதுக்கு கீழே தள்ளணும்? நான் இங்கிட்டு உள்ள இல்ல. நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா அப்படிப்பட்ட ஆளான்னு கேளுங்க. ஏம்மா நீங்க 1 ஹவர்ல ஆக்டிங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க. இல்லையா 4 பேர் இருக்காங்க. சரி, 8 ஜோடி முகத்தை செருப்பு வெளியே பார்க்கல கிடக்குது. வந்து. காலைல முழிக்கும் போது அது எனக்கு ஆண்டவன் கொடுத்த கிருபை. உனக்கு எப்படி ஆண்டவன் கொடுத்த கிருபை? அதே மாதிரி எனக்கு ஆண்டவன் சரி கொடுத்த கிருபை. சபிக்கிறேன் சென்ட்ரிங் உங்க ஸ்டேட்லயே ஒருத்தங்க மேல பாட்டி இருந்தா இப்ப இந்த கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான். இப்ப காலத்துல கம்ப்யூட்டர் காலத்துல கடவுள் என்ன செய்யும் உடனே சொன்னேன். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா? இல்ல நீங்க நீ கடவுள் கடவுள் சொல்றீங்கம்மா. கர்த்தர் கர்த்தர் சொல்றீங்கம்மா. உனக்கு கர்த்தர் என்ன வச்சு நல்லது செஞ்சுட்டாரு? எல்லாத்துக்குமே எனக்கு முன்னோர் செய்த பாவம் இருக்கு. எல்லாத்துக்குமே முன்னோரையே இல்லையே. என்னைய பத்தியா 1 வீக் இருங்க 1 மந்த் இருங்க. நான் மேல பாட்டு 1 month இல்ல. 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. தம்பி லாஸ்ட் வார்னிங். சரியா? லாஸ்ட் வார்னிங் ஐயா. அது காது கேட்காத என்ன நான் வந்து இப்ப இங்க பாரு உங்க 2 பசங்களுக்கு போலீஸ்கார வந்து இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க உங்களை மாதிரி. நீங்க பேசிட்டு இருந்தீங்க பயல்ட உங்க அம்மா இப்படி அவன் இது 10 நிமிஷம் பேச விடுறீங்களா? அவன் பேசுவான். ஏன்பா நீங்க சொல்லுங்க. அவன் உண்மையா சொல்லிடுவான். சரியா? அவன் உண்மையை சொல்லுவானா? முடியாத உண்மையை சொல்லுவான். என்னமா முடியாதவே காமிச்சுக்கிட்டே இருக்கேன். போமா உள்ள. நீ பயப்படாம பேசணும். பயப்படலாம். எங்க அப்படிதான் சொல்றீங்க? பேச உள்ளே பேசவே விடுங்க. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. நீ எங்க அவனை பேச விடுற? நீ பேசுப்பா அம்மா பேசாம. அப்பா நீ பேச மாதிரி. தம்பி நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் உங்க வீட்டு சத்தம் வெளியே கேட்க கூடாது. உங்க அம்மா வாசல்ல உட்காந்துட்டு போறவங்க வரவங்க பேசக்கூடாது. அப்புறம் 15 பேர் சேர்ந்தானாக்கா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அவ்வளவுதான். சொல்லு பண்ணி பேசு. என்னன்னு கதை கேட்க இப்பதான் சொல்லுச்சு. ரைட்டா? அப்ப அதுக்கப்புறமா அமைதியா இருக்கணும்ல. தேவையில்லாம பேசக்கூடாதுல்ல. திறந்து பேச வெளியே விளையாடதான் செய்வாங்க. அவங்களால நம்ம அதை மார்னிங் காலையில பிரச்சனைக்கு நான் வரல. எனக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. சரியா? நான் இன்னைக்கு நடந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? நீ காலையில பேசாம சப்போர்ட் காது கேட்காதுங்கிறீங்க. நான் அவனோட அப்பாக்கும் ஒரு கண்ணாடி போட்டு வேதனையா இல்லையா? வேதனையா இருக்கணும்ல. அந்த வேதனையை கேட்டு நீ வந்து டெய்லி பிரேயர் பண்ணணும் கடவுள்கிட்ட. மத்தவங்க தவிக்க கூடாது. மத்தவங்க நீங்க தவிச்சாங்கன்னா அது நமக்கு தான் வரும். ஐயோ அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு 1000 நம்பர் இருக்குல்ல. நீ வீட்டுக்கு பிச்சைக்காரி அது நீங்க கேட்க மாட்டீங்களா? பிச்சைக்காரின்னு சொல்றாங்களா? பிச்சைக்காரின்னா தாய் துப்புது. கடைசி காலத்துல அவங்க கூட அந்த நிலைமைக்கு மாற. இனி சட்டம் வந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதாவது சொல்லி இங்க பாருங்க இந்த கூட்ட மாட்டேமா நாயே கூட்டணீங்க செருப்பு வெளியே கிடக்க உங்களுக்கு இறக்க கர்மம்
நான் அம்மான்னு எனக்கு பிடிக்காது என் பிள்ளைங்க என்ன யாரும் அம்மன் அவ இவ வாடி போட முடியாது அம்மா சரிம்மா சரிடி இங்க எப்படியோ பேசு எடி வாடி போட மயில பேசு ஒன்னே பேசணும் இத வந்து வரவங்க பேசாம அந்த பொண்ணு மரியாதை அம்மா போய் ஒரு நாள் கூட வீட்டை பூட்டி பூட்டி என் வீட்டுக்கு கட்டாது நீங்க சொன்னீங்களா வச்சிருக்காங்களா ஃபுட்டேஜ் கார்டு சொல்லுங்க மேம் ஃபுட்டேஜ் கார்டு சொல்லுங்க அப்புறம் எப்படி அங்க கூட்டுவாங்க அவங்க செருப்பை ஃபுல்லா இங்க வச்சுக்கோங்க எல்லாமே இங்க போட்டாங்க இங்க நல்ல நல்ல உங்க தீபாவளியும் வந்து எத்தனை பேர் பாருக்கீங்க காலையில எப்ப கூட்டினா எப்ப திறப்பாங்க மட்டும் கேளுங்களேன் எப்ப அது நீ கேட்க தேவையில்லை நாங்க திறப்பா திறக்காம அதே மாதிரி இன்னொன்னு வீட்டுக்கு கும்பல ஆள் வந்தா போதும் விளக்கமாறு 4 கிடக்கும் நேற்று போலீஸ் வந்து சொல்லிட்டு போனாரு அந்த பழைய துணி எல்லாம் எடுத்து போடுங்க எங்க வண்டி பாதுகாப்புக்கு தான் துணி போட்டுக்கணும் வண்டி எங்க வண்டி மேல துணி போட்டுக்கணும் இப்ப நீங்க இந்த வார்த்தை இப்ப நீங்க கேட்கலாம் அதுக்கு நான் கேட்கலாமா தண்ணிய வாழ்வு பராமரிப்பு பணம் கட்டுறீங்களா மாசம் மாசம் எல்லாரும் கட்டலாம் நான் கலெக்டர் சொல்லிட்டேன் நான் போய் வான் பண்ணிப்பேன் நான் மூவ் பண்ணி பார்த்தேன் கட்ட வேண்டாம் இதுக்கு நீ கட்டணும் கட்ட வேண்டாம் யாருமே கட்டவே இல்லையே யாருமே யாரு இருப்பா தண்ணி விடுறாங்க நான் புடிச்ச மாட்டு வாரியத்திலே கட்டிடுறேன் அவர்கிட்ட போய் ஈபில போய் கட்டிடுறேன் இல்ல நான் அங்கேயே போய் கட்டிடுறேன் எல்லாம் கைடன்ஸ் பண்ணணும் நான் அங்க விடுறாங்கல்ல அங்க போய் கட்டிடுறேன் நம்புறீங்களா என்ன தொட்டில தொட்டி இருக்குல்ல நம்ம தொட்டி இருக்கு மேல காது மண்ணோட செய்யலாமா முடியாதவங்க வயசானவங்க எங்க போறதுக்கு 2-3 டைம் நீ பணத்தை கட்டு நீ அதை கிளீன் பண்ணி கொடுப்பா மேடம் எல்லாரும் பணம் கட்டினாங்கன்னா அவங்க செலவு பண்ண முடியும் எல்லாரும் எங்க கட்டுறாங்க நான் வந்து அவர்கிட்ட கட்டிடுறேன் ஈபி கட்டிடுறாங்க புருஷ மட்டும் வாரியத்துல கட்டிடுறாங்க எதுக்கு அவர்கிட்ட மூவ் பண்ணி டைரக்டா எவர்கிட்ட அதனால கொஞ்சம் பாரமா அது பேர் என்ன கொஞ்சம் அவருக்கு பேர் என்ன ஈபி அப்படி அவர்கிட்ட கட்டிடுறேன் அது ஈபிக்கு தானே கட்டணும் ஈபினா கரண்ட்டுக்கு சொல்ல பிஇ ஏன்னா தண்ணி வரும் இன்னொரு வந்துருக்காரு புடிக்க மாட்டோம் யார் வந்து அந்த அம்மாக்கே தெரியல இது யாருக்கு யோசிக்கிறேன் நான் குமாரதுரையா யோகேஸ்வரனா யாருமே நான் பழைய ஆளுங்களா சொல்ல நான் வாரண்ட் அவங்க டேரக்டா வந்து வருஷத்துக்கு ஒரு இருந்த பேரை சொல்லுங்க அவரு மெட்ராஸ் மாதிரி போயிட்டாரு உங்களுக்கு கூட நான் எனக்கு நீ வந்து மத்தவங்களுக்கு பிரேயர் பண்ண வேண்டாம் உன் குடும்பத்துக்கு பிரேயர் பண்ணி குடும்பத்துக்கு ஏமா இந்த வேற வீட்டுல எங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க நீங்க 2 பக்கம் நியாயமா பேசுறீங்க 2 பேர்த்தையும் சத்தம் போடுறேன் இல்லையே பேசுற சபிக்கிறேன் அப்படின்னு என்னைய பேசுறீங்க சொன்னதை நான் சொல்றேன் அப்ப நான் சொல்றேன் என்னை தாய் துப்புறாருங்க நீ மம்பளுக்குறாருங்கன்னா எல்லாத்தையும் தான் சத்தம் போடுறேன் இப்ப என்ன சொல்லுவேன் அவங்ககிட்ட என்ன சொல்லு நீங்க என்ன சொன்னீங்க அந்த வீட்டுல யாரு கேர் பண்ணாங்க என்ன உங்களுக்கு கேர் பண்ணாங்க அதுல பல அர்த்தம் அடங்கும் எனக்கு எல்லாம் பாயிண்ட் ஆச்சால புள்ளி கோடு எல்லாமே ரூட் எல்லாம் போட தெரியும் எனக்கு எல்லாம் படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல கண்ட்ரி புரட்டில இருந்தாலும்
என் பேச்சுக்கு நான் வராம நான் மற்ற பேச்சுக்கு வாரேன் இன்வால்வ் ஆக மாட்டேன். நல்லா கேட்டுக்கணும். ஏப்பா நல்லா செருப்பு வந்து யார் வீட்டுக்கு முன்னாடி போடாதீங்க. நீங்க பாருங்க போடுது அம்மாட்ட சொல்லி நான் என்ன சொன்னேன்? யாரும் சொன்னேன். ஆமா மேடம் என்ன வேண்டாம் அதாவது உள்ள வச்சுக்காங்க. ஒன்னா நம்பர் போயிடும். செருப்பு யாரும் வெளியே போடாதீங்க. இப்ப வெளியே போயிட்டு போட்டு செருப்புல போட்டு புரியுதா? வந்து நான் திடீர்னு வருவேன். இருந்துச்சுனாக்கோ இங்க மட்டும் இல்ல, எல்லா பிளாக்லயும் சொல்ல போறேன். எல்லா பிளாக்லயுமே சொல்ல போறேன். சரியா? இப்ப என்ன இன்ஃபார்ம் பண்ணி அவர்கிட்ட சொன்னது ஐயாட்ட சொன்னது யார் என்னது ஐயாட்ட சொல்றது? என்ன ஐயாட்ட என்ன சொன்னீங்க? நான் போய் சொல்லி அனுப்பேன். அவர் தான் உங்களை அனுப்பிட்டாரு. எங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு நம்மளுக்கு அரவணை மாதிரி எனக்கு யாரும் எனக்கு பெட்டிஷன் வந்துச்சு வந்திருக்கேன். சரி நாங்க உங்கள்கிட்ட நான் போய் சொன்னா நாங்க விவரிக்க வேண்டாம். நீங்களும் பெட்டிஷன் இனி பிரச்சனை வந்துச்சுனாக்கா ஆமா 16 வீட்டையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன். சரியா? இனி பிரச்சனை இந்த பிளாக்ல பிரச்சனை வந்துச்சுனாக்கா 16 வீட்டையும் நான் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி பிரச்சனை வரக்கூடாது, பாத்துக்கோங்க. தம்பி இப்ப என்ன சொன்னேன்? 16 என் வீட்டுல என்ன நீங்க என்ன ஸ்டாண்ட் வாங்கி இங்க வைப்பா. செப்பல் ஸ்டாண்ட் வாங்கி இங்க வை. சரியா? கேமரா க்ளோஸ் பண்ணு. கேமரா க்ளோஸ் பண்ணா என்னை போட்டு செட்டா அடிச்சிருவாங்க. கேமரா க்ளோஸ் பண்ண யாருக்கும் ஆர்டர் இல்ல. கேமரா ஒரு வீட்டுல கொடுத்தா ஆர்டர் இல்ல, பர்மிஷன் யாரும் கொடுத்தா உங்களுக்கு கேமரா வைக்க சொல்லி ஏன் சேர்த்து ஏன் பொருள் வீட்டுக்குள்ள வச்சுக்கீங்க. வீட்டுக்குள்ள வச்சுக்கீங்கம்மா. உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கீங்க. பப்ளிக் பிளேஸ்ல வைக்காதீங்க. பப்ளிக் பிளேஸ்ல எதுக்கு? இது பொது இடம் தான். இது அடி பொது இடம் தான். அப்படி நீங்க தனியா வைக்கிறதா தனியா வீடு போய் கட்டிங்க. போய் நீங்க சுத்தி வைக்காங்க. இங்கெல்லாம் வைக்க கூடாது. பாத்தீங்களா வீட்டுல போய் பாருங்க. என்ன செய்யலாம்? மேடத்தை உள்ள கட்டி நல்லா கேளு, எப்படி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க பாரு. வெளில வர இருப்பா இங்க பாருங்க, இப்பதான் பண்ணாங்க. இது இருக்கலே தப்பானது. காலையில இறங்கி வரும்போது முதல் இந்த வீட்டை தான் பாக்குற மாதிரி வருது, ஏறும்போது இதை தான் பாக்குற மாதிரி வருது. என்ன ஓப்பன் பண்ணி வண்டியில ஊத்துறாங்க, உள்ள இருந்தே ஊத்துறாங்க, வெளியில இருந்தே ஊத்துறத மேடம் உள்ள இருக்காங்க. கதுவை சாத்தக்கூடாது. நீங்க கதுவை சாத்தக்கூடாது, சொல்ல வைங்க. அது சொல்றீங்க அரை மணி நேரம் வீடியோ யோசிக்கிறீங்க. ஆயிடுச்சுட்டு இங்க இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எதா இருந்தாலும் பண்ணுங்க. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம சேஃப்டி நம்ம காலில் நாங்க தான் அடிச்சு விட்டோம். அதுதான் அப்ப தண்ணி கொடுத்து கட் பண்ணாங்க. என்னத்த நான் சொல்லி பார்த்துட்டேன். நான் 30 வருஷமா அம்மா
மேடம் வராங்க, சார் வந்துட்டா கண்டிப்பா சப்பம் வச்சு. நான் முன்னாடி அதான் சொல்லியிருக்கேன், மேடம் வரட்டும். புரிஞ்சுக்கிற ஆளே கிடையாது. நான் கூட phone பண்ணதுக்கு ஐயோ இந்த வீட்டுக்கு நான் வரல. நீங்க காது வாங்கினீங்கன்னா நமக்கு மன உளைச்சல் ஆயிடும். டேங்க்ல உட்காருங்க. காதுலயே வாங்க வீட்டுல காதல் ஓட்டி என்னத்த சொல்ல முடியும்? சாந்தம் போய் எங்க வீட்டுல நீங்க போய் பாரு, வார்த்தை சொல்லுவேன். சொல்லாத, நீ சொல்லாத. பாவத்தை சேர்த்துக்கூடாதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்மளாம் ஆனஸ்டா இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே புரிய இளங்கலையே ஒண்ணு நம்மள போலீஸ் சொல்றா அவன் அவங்க ரெண்டு பேரும் தானே கேட்டாங்க. உடம்பு முடியாது, அவங்களுக்கு தான் நாங்க பண்ண முடியும். இந்த ஒரு ஆபீசர் சொல்லி உன்னால எதுவும் பண்ண முடியாதா? இத்தனை பேர் இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் பண்ண தெரியாதா அப்படியே கேட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு போன் அடிச்சது. நாங்க போன் அடிச்சா அந்த லெட்டர் வந்து கரெக்டா ரெண்டு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம பேசுறதுலாம் ரெக்கார்டு உள்ள போட்டிருப்பாங்க. அது ஒரு பெரிய உங்களுக்கு வித்தியாசம் தான் இருக்கும். நான் குறையா சொல்லல, அதுவே அவங்க பிளஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு. ஒன்னும் செய்ய சொன்னா ஆப்போசிட்டா வந்து அவங்க போய் சொல்ல போறாங்க. நீ நல்லதே பேசினாலும் அவங்க அப்படியே பேசுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா கடையில பால்ல இருந்து எல்லாம் அவரு தான் சார் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே சொல்லுங்க, ஆனா எங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. கடையில உடைச்சு சொல்ல முடியாது. அப்போதே வெண்டைக்கான கடையில உடைச்சு வாங்குறாரு. பார்த்தோம் சார், தானே இருக்காரு. ஒரு டீப்ல தானே இருக்காரு. நல்லது கிட்ட நடக்க. என் மாமா யாருன்னு போய் இங்க உட்காந்துக்கிட்டு சொந்தக்காரங்க முன்னாடி அரபுரமா உட்காந்துக்கிட்டு சொன்னாங்க. சொந்தக்காரங்க சீர் கொண்டு போறாங்க. அப்ப என்ன வார்த்தை சொல்லலாம்? கண்ணாம கட்டா போயிட்டு மட்டும்தான் நீங்க நம்ம சேர்ந்து பாருங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். சொல்லுங்கம்மா, என்னதுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அந்த வார்த்தையில எனக்கு சொல்ல எனக்கு பிடிக்கல. சரியா? வயசு வித்தியாசம் இருக்கு, தராதரம் ஒண்ணு இருக்கு. அது அவங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி. புரியுதாப்பா? நான் பொதுவா தான் பேசுறேன். வயசுன்னு ஒண்ணு இருக்கு. 20 வயசு பையனை வந்து 60 வயசு கிளை வச்சுக்க முடியாது. சரியா? புரியுதா நான் சொல்றது? தேவையில்லாத லூஸ்டாக்கு நீங்களும் யாருமே விடாதீங்க. நான் இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு நீங்கள் விடாதீங்க. இனி இந்த பிளாக்ல பிரச்சனை வந்துச்சுனாக்கா 14 வீட்டை நான் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு வேற எங்கெங்கயாவது நான் வீடு போட்டு கொடுத்துருவேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரியுதா? பிரச்சனை வராம பாத்துக்கணும். இனி பிரச்சனை வந்துச்சுனாக்கா நான் எல்லா வீட்டையும் கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் யாரும் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கல. தெரியும். புரியுதா? உங்க குடுமி என் கையில இருக்கு. அது தெரியும் மேடம். எல்லாருமே இருந்துக்கோங்க. தலை போட்டுமா மேடம் கேமரா இனி அது அடுத்து அதை பத்தி அந்த கேமரா வந்து 2 தான் தெரியும். சரி மேடம். நான் கதவை சாத்தி டோர் லாக் பண்ணிட்டேன். இதுக்கு எங்க வீட்டுக்கு தேவையான அப்ப எடுக்க சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா எடுக்க முடியாது. திருப்பியா வைக்க சொல்லுங்க. வாசல் மட்டும் தம்பி இங்க வா தம்பி. நீ கேமரா எதுக்கு வச்சிருக்க? வண்டிக்கு என்ன வெளியில வைக்கலாம். வண்டி காணாம போறீங்க. இந்த கேமரா வச்சு
வீட்டுக்கு வைக்கலாம்ல? இவ்வளவு பிரச்சனை வாசல பூட்டினதுன்னா போட்டு அடிச்சுக்குவேன். ப்ராமிஸ், ஐ மீன் ப்ராமிஸ். காட் இஸ் கிரேட்னு சொல்றாங்க, ஏன் மனுஷனை கிரேட்னு சொல்ல வேண்டியதுன்னு. நான் வாசல கூட்டினேன். எப்படி நீங்க கூட்டினா இடம் உங்களுக்கு தெரிஞ்சு மாட்டு போட்டு என் புள்ள சென்னை சொல்லுதான். போய் சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுக்கு தெரியுது. இந்த வீட்டுக்கு எப்படி தெரியும்? போய் பாத்தீங்க எங்க வந்து பாருங்க. தெரிஞ்சிச்சுப்பா. இல்ல இல்ல நோ. இதுக்கு சேர்த்த மெமோ உனக்கு நான் எழுந்து போகணும். ஐயாப்பா மறுபடியும் கேட்கிறேன். இன்னும் ஒரு நாளா வெளில போட்டு பேசிருக்காமா? இன்னும் ஒரு நாளா வெளில போட்டு பேசிருக்காமா? நீ காசு கேட்டா எப்படிமா பேசும்? ஒரே நல்ல நாப்பா அந்த பொண்ணு உட்காந்து திட்டினாங்க. அந்த பொண்ணு உட்காந்து போட்டுருப்பாங்க அடிச்சு. தெரியுதா? ஆமா. நீங்க வந்து பார்த்தா தெரியும் எல்லாமே. போட முடியும். அதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே. இந்த படிலாம் தெரியுது. வெட்டி கேமரா வச்சிருக்கேன். உனக்கு தேவை வண்டி வண்டி கேமரா வந்து இல்லாட்டினா அடுத்த வாரம் திடீர்னு வருது. நான் பார்த்து முடிவு. நாங்களே வேணா கேமரா ரெக்கார்ட் பண்றோம். இல்ல நாங்க வைக்க போறோம். வைக்கலாம் மேடம், பர்மிஷன் கேட்டு தான் வைப்போம். வந்து சங்கம் தானே, சங்கத்துல 8 வச்சுட்டோம். தனிப்பட்ட மாதிரி 4 வைக்கிறோம். இந்த பிளாக் மட்டும் சுரசாமிபுரம் அவ்வளவு பெரியதா மேடம்? அவங்க பண்றத திருப்பி எங்க போலீஸ்கார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர் என்ன எனக்கு ஃபுட்டேஜ் கொண்டு வா அப்படிங்கிறார். நான் எங்க போறது? என்கிட்ட இனி பிரச்சனை வராதுப்பா. சரி மேடம். சரியா? இனி பிரச்சனை வராது. பிரச்சனை வந்துச்சுனாக்கும் அந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போகாது, நீங்களும் போக வேண்டாம். நான் 16 வீட்டை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு தனி எங்க எங்கேயாவது கொடுத்துருக்கேன். சரியாம்மா? இது பிரச்சனை வரக்கூடாதேம்மா. தம்பி உங்களோட பேசல பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வந்துச்சா நீங்க என்கிட்டதான் வந்து சொல்லணும். எங்க இருப்பாங்க? ஆபீஸ்ல இருப்பாங்க. கொடுத்தது யாரு? உனக்கு வீடு கொடுத்தாரு? வீடு யாரு கொடுத்தது? நீ மாத்தணும்பா. எப்படி? இது வரைக்கும் தான் தெரியணும், தெரியக்கூடாது. அதே மாதிரி படி தெரியக்கூடாது. இப்படி போறோம். கேமரா இப்படிதான் இருக்கணும். அதனால நீ என்ன பேசக்கூடாது. நீங்க சொன்னா சரி பண்ணிட்டு இது மட்டும்தான் நீ தெரியணும். மற்ற எல்லா கேமராவும் நீ இது பண்ணிடணும். நான் வந்து பார்த்து நீ செய்யலைனாக்கும் புடிங்கி போட்டு போயிருக்கேன். இது மட்டும் தான் தெரியணும். ஆமா, என் வண்டி கிட்ட தான் நான் அது மட்டும் தான் தெரியணும். ஓகே, அந்த சரி பண்ணிடலாம். நீ சரி பண்ணவில்லை என்றால் எப்படி நானே வந்து பூராட்டி புடிங்கி போட்டு கேமரா வந்து இப்படி நம்ம வீட்டுக்கு தெரியுமா? நீங்களும் தேவையில்லாம பேசக்கூடாது. இந்த மாதிரி இது என்ன? இது செருப்பு என்ன? ஸ்டெப்ல போட்டேன். என் வீடு ஸ்டாண்ட். ஆமா, என் வீடு ஸ்டாண்ட். இந்த மாதிரி என்ன மாட்டிட்டேனா இருக்கு. படி இருக்குமா? யாருக்கு டிஸ்டர்ப் கிடையாது. நீங்க ஏன் வீட்டு வீட்டு வாசல் நான் கதவு தோய மேல வைக்கிறேன். இல்ல நான் ஏன் இங்க இருந்துட்டே போடுவீங்களோ? இல்ல அடுத்த ஒரு இடம் இருக்கு எனக்கு காலியா இதுல போலாம். இங்க வா இங்க வா. இந்த வாங்க வாங்க. இங்க வா. எவ்வளவோ செலவு பண்ணிட்டீங்க. 300 செப்பல் ஸ்டாண்ட். 150 ரூபாய். 500 கூட இருக்கு. 150 ரூபாய். இப்படி பேசும்போது எவ்வளவு கோவம் வராது சொல்லுங்க. வயசு சொல்லுங்க. 1000 ரூபாய் கூட
பாத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல பாத்தீங்களா இதுதான் கோவம் வரும் நீங்களே வச்சுக்கோப்பா அது என்னன்னு பேசுறேன் பின்னாடி அவங்க கால் வைக்காதனால வெளியே வந்து கொஞ்சம் பேசினாலே நான் வெளியே போறேன். சரி இங்க இங்க வா இது என்னது வந்துச்சு ஆறு மஞ்சள் வெறும் மஞ்சள் கிடக்கு. எல்லாம் காட்டு பண்றதே எடுத்துக்கோங்க மழையும் காட்டுமா அப்படி போயிடுது நீ கீழே போட்டாலும் குப்பைக்கு காத்து பறக்கும் வராதுல தண்ணிக்கு போனேன் புரியுதா எல்லாம் தண்ணிக்குள்ள போடு நீ தொடச்சு போடாம உங்களுக்கு இனி பால்ட்டு வந்துச்சுன்னா வீட்டை கேன்சல் பண்ணிடுவேன்பா சரியா உங்க அம்மாவை அமைதியா இருக்க சொல்லு பால்ட்டு வந்துச்சுன்னா வீட்டை கேன்சல் பண்ணிடுவேன் மொத்தத்துல 16 வீட்டை கேன்சல் பண்ணிடுவோம்பா இனி இந்த பிளாக்ல இருந்து பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா 16 வீட்டை கேன்சல் அப்படியே இருக்குது 2 செல்போன் என்ன இருக்கா நான் 2 ஒன்று போடுறது அது பிஞ்சா தானே வீடு அம்மா விட மாட்டேங்குது போக விட மாட்டேங்குது போ சூப்பர் மேல போக விட மாட்டேங்குது அம்மா வா இல்ல மரியாதையம்மா வரல ஆமா